நல்லவை கேட்போம் நமது சேனலில் மகாபாரதம் சபா பர்வம். இந்திரன் கிருஷ்ணனிடம் விடைபெற்று கொண்டு சென்றான். அதன் பிறகு அங்கே அந்த வனத்தில் உயிர் பிழைத்திருந்த மயன் கிருஷ்ணனிடம் வந்து என்னுடைய உயிரை காப்பாற்றியதற்கு தன்னுடைய நன்றியை செலுத்துகிறான். அதற்கு பிரத்யுபகாரமாக ஒரு அற்புதமான ஒரு சபா மண்டபத்தை தர்மருக்கு நான் கட்டி கொடுக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டான். அதனால் பொன்மயமான வெள்ளி ரத்னங்கள் முதலான எல்லாவற்றையும் பதிக்கப்பட்டதான பெரிய சபா மண்டபத்தை கட்டினான். அதில் தடாகம் அமைத்து எது நீர் எது நிலம் என்று தெரியாதபடி மிகவும் பிரகாசிக்கக்கூடியதான பளபளப்பான ஒரு மண்டபத்தை கட்டினான். அந்த சபா மண்டபத்தை பார்த்து தேவர்களுக்கே ஒரு பிரமிப்பு ஏற்பட்டது. ஒரு நாள் நாரதர் மயன் கட்டியதான அந்த மண்டபத்தை பார்ப்பதற்காக வந்தார். வந்தவர் தர்மனை அழைத்து, நீ ராஜசூய யாகத்தை பண்ணும்படி சொல்லிவிட்டு சென்றார். ராஜசூய யாகம் அப்படின்னா எல்லா அரசர்களையும் வென்று ஒரு வெற்றியை அடைந்து ஒரு குடையின் கீழ் வர வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த ராஜசூய யாகத்தை பண்ண முடியும். அதற்கு எல்லா நாட்டு அரசர்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. யுதிஷ்டிரர் கிருஷ்ணனிடத்தில் சென்று இந்த விஷயத்தை கூற, அவர் ஜராசந்தன் அப்படிங்கிற அந்த ராஜாவை ஜெயிக்காமல் இந்த யாகத்தை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணன். பிருகத்ரதன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு ராஜா மகத நாட்டை ஆண்டுண்டு வந்தான். காசிராஜனுக்கு இரட்டை பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களை இவன் திருமணம் செய்து கொண்டான். இருவரையும் சமமாக நடத்துவதாக பார்த்து கொள்வதாக ஒரு சபதமும் செய்தான். அவனுக்கு புத்திரப்பிராப்தி இல்லை, சந்ததி ஏற்படவில்லை. அதனால் காட்டிற்கு சென்றான். அங்கே சண்டகோஷிகர் அப்படிங்கிறதான ஒரு முனிவர் தவம் செய்வதைக் கண்டு அவரிடத்தில் சென்று இப்படி தனக்கு புத்திர சந்ததி இல்லாததான விஷயத்தை சொன்னான். அதற்கு அந்த முனிவர் ஒரு மாம்பழத்தை கொடுத்து, இதை கொண்டு கொடு, 2 பாகமாக செய்து மனுவிற்கு கொடுக்க, ஒரு கால் ஒரு கண் ஒரு காது அப்படின்னு 2 பேரும் பாதி பாதி அந்த உருவமுள்ளதான அதை பெற்றெடுத்தார்கள். அந்த தாதிகள் அதை எடுத்து குப்பையிலே போட்டார்கள். அங்கே ஜரா என்பதான ஒரு அறைக்கு தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த 2 துண்டங்களையும் எடுத்து ஒன்றாக சேர்க்க அது ஒரு குழந்தையாக மாறித்து. உடனே அந்த ஜரா அதை ராஜாவிடம் கொண்டு கொடுக்க, அந்த குழந்தை அந்த ஜரா என்ற அரக்கியினால் சேர்க்கப்பட்டதால் அந்த குழந்தைக்கு ஜராசந்தன் அப்படிங்கிறதான ஒரு பெயரை சூட்டினான். அந்த ஜராசந்தன் பயங்கரமாக தோற்றத்தோட பலசாலியாக இருந்தான். அவன் 86 அரசர்களை சிறைப்படுத்தி வச்சிருந்தான். அவனை தனியாக சண்டைக்கு அழைத்து அவனை ஜெயிக்க வேண்டும். உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அர்ஜுனன் பீமன் இவாளை அழிச்சுண்டு பிரம்மச்சாரி போல வேஷம் போட்டுக்கொண்டு அந்த மகத தேசத்தை அடைந்தார்கள். அங்கே போய் ஒரு பெரிய ஒரு வாத்தியத்தை முழங்க அந்த ஜராசந்தன் வந்தான்.
கிருஷ்ணர் சிறைப்பிடித்து வச்சிருந்ததான அந்த அரசர்களை 86 அரசர்களை விடுவிக்குமாறு கேட்க, அவன் முடியாது, யுத்தம் பண்ண வேண்டும் என்று பீமனுடன் மல்யுத்தம் பண்ணினான். 13 நாட்கள் சண்டை நடந்தது. கிருஷ்ணன் ஒரு புல்லை எடுத்து 2ஆக கிழித்து கால் மாற்றி போட்டு அந்த சம்ஞையை காட்டினான். பீமன் அதை பார்த்து ஜராசந்தனை 2ஆக கிழித்து தாறுமாறாக போட்டான். ஜராசந்தன் இறந்தான். ஜராசந்தனுடைய மகன் சகதேவன். அவன் கிருஷ்ணனை சரணாகதி பண்ண அவனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்து வச்சார் கிருஷ்ணர். தர்மரை தவிர மற்ற பாண்டவர்கள்லாம் திக்விஜயம் போனார்கள். அர்ஜுனனை எதிர்த்து வந்ததான பகதத்தன் அவனோட சண்டை போட்டு அவனிடமிருந்து ஏராளமான ஐஸ்வர்யங்களை எல்லாம் கொண்டு வந்தான். அதற்கு பிறகு பாண்டவர்களை எதிர்க்க யாரும் இல்லாததால் ராஜசூய யாகமானது சிறப்பாக நடந்தது. யுதிஷ்டர ராஜாதிராஜன் அப்படிங்கிறதான ஒரு பட்டத்தை பெற்றார். பிறகு அந்த இடத்தில் யாருக்கு அக்ர பூஜை, முதல் மரியாதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு கேள்வி ஏற்பட கிருஷ்ணனுக்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கிருஷ்ணனுக்கு செய்தார்கள். இதை பார்த்ததான சிசுபாலன் மிகவும் கோபத்துடன் தர்மரையும் கிருஷ்ணரையும் பிதாமகரையும் ஒரு இழிவாக பேசத் தொடங்கினான். தர்மர் எவ்வளவோ தடுத்தும் அதை கேட்கவில்லை. சிசுபாலனுடைய தாயாரிடத்தில் உன்னுடைய பிள்ளை 100 குற்றங்கள் செய்யும் வரை நான் பொறுத்து கொள்வேன் அப்படிங்கிறதாக கிருஷ்ணன் வாக்களித்திருந்தார். அதனால் இவன் எவ்வளவு வேணாலும் திட்டட்டம்னு அமைதியாக இருந்தார். பிறகு வார்த்தைகள் முற்றி 100 வார்த்தைகள் சொல்லவே சிசுபாலனை சக்கராயுதத்தால் கொன்றார் கிருஷ்ணன். தந்தவக்திரனும் அப்படியே அழிந்தான். ஒரு சமயம் பிரம்மபுத்திரர்கள் சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனசுஜாதர் இவர்கள் நாராயணனை சேவிக்க வேண்டும் என்று வைகுண்டத்திற்கு செல்ல, அங்கே துவாரபாலர்கள் ஜெயன், விஜயன் இருவரும் உள்ளே விடாததால் கோபம் கொண்டு நீங்கள் அசுரர்களாக பிறக்க கடுவீர் என்று சாபமிட்டார்கள். அதை கேட்டு ஸ்ரீமன் நாராயணனும் ஆமோதித்தார். பிறகு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்து தாமே அழைத்துக் கொள்வதாக ஒரு அனுக்கிரகத்தையும் பண்ணினார். அதன்படியே கிருதயுகத்தில் ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், திரேதாயுகத்தில் ராவணன், கும்பகர்ணன், துவாபர யுகத்தில் சிசுபாலன், தந்தவக்தரன் இப்படி தோன்றினார்கள். பிறகு எம்பெருமானுடைய கைகளாலேயே மடிந்து அந்த பரமபதத்திற்கு சென்றார்கள். ராஜசூய யாகத்திற்கு வந்திருந்தவர்கள் எல்லோரும் சென்று விட்டார்கள். கௌரவர்கள் மட்டும் சில நாள் தங்கிவிட்டு செல்லலாம் என்று அங்கே தங்கியிருந்தார்கள். ஒரு நாள் மயன் கட்டியதான அந்த சபா மண்டத்தை பார்க்க வேண்டும் என்று துரியோதனன் அங்கு செல்ல, தடாகத்தை நிலம் என்று நினைத்து தடுமாறினான். இதை பார்த்து திரௌபதி சிரித்தாள். இந்த சிரிப்பு அவனுக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்கியது. அதனால் ஊர் சென்றவுடன் துரியோதனன் சகுனியோடு சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டி, இந்த பாண்டவர்களை எப்படியாவது நாம் வந்து தோற்கடிக்க வேண்டும் என்று, பழிவாங்க வேண்டும் என்று ஆலோசித்து சூதாடுவதற்காக அழைத்தார்கள். இப்படி சூதாட்டத்தில் யுதிஷ்டிரை தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு நிச்சயமும் செய்தார்கள். இதற்காக திருதராஷ்டிரனிடம் அனுமதி கேட்க, அதை விதுரர் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி, அப்படி செய்தால் விரோதம் வளரும் என்று சொல்ல, கடைசியில் புத்திரபாசத்தினால் திருதராஷ்டிரர் அதற்கு அனுமதி கொடுத்தார். உடனே விதுரரை அனுப்பி தர்மபுத்திரரை அழைத்து வருமாறு சொல்ல, அவர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு அந்த விஷயத்தை தர்மரிடம் சொல்லி, எது உச்சிதமோ அதை பண்ணு என்று சொல்ல, போகாவிட்டால் அவமரியாதை, அதாவது அவர்களுடைய அழைப்பை புறக்கணித்ததாக கூடும் என்று எண்ணி எல்லோரும் அந்த ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தார்கள். மறுநாள் சபா மண்டபத்திற்கு பாண்டவர் வந்தவுடன் சகுனி தர்மரை சூதாட்டத்திற்கு அழைத்தான். தர்மர் சூதாடுவது பாவம், அதர்மம் என்று சொல்ல,
சத்திரியர்களின் பராக்கிரமம் எதுவும் இதில் இல்லை என்றும் கூற, பெரியோர்கள் இதை நிந்திக்கின்றனர் என்று அந்த தர்மத்தை எடுத்து சொல்லி, அதை எதையும் கேட்காமல் சகுனி, இதற்கு மதிநுட்பம் ரொம்ப தேவை, இதை ஆடுபவன் ராஜ்ய நிர்வாகத்தில் கைதேர்ந்தவனாக இருப்பான் என்று கூறினான். பிறகு துரியோதனனுக்கு பதிலாக சகுனியே அந்த சூதாட்டத்தை ஆடினான். எல்லா பொருட்களையும் பணையும் வைத்து தர்மர் தோற்று போனார். மற்றவை நாளை கேட்போம்.